எல்லோருக்கும் வணக்கம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் தரம் 11 கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கான வரலாறு பாடத்துக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் இன்றைக்கு 6வது செயலமர்வுல சந்திக்கிறோம். கடந்த 5 செயலமர்வுகளிலும் தரம் 11 புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதலாவது அழகாக இருக்கக்கூடிய கைத்தொழில் புரட்சி என்பதை நிறைவு செய்து, இரண்டாவது அத்தியாயம் பிரித்தானியர் காலம் என்பது தொடர்பாக கடந்த செயலமர்வில் எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பித்திருந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக விடயங்களை பேசலாம். நான் ஏற்கனவே பேசிய விடயங்களை மீள பேசி நேரத்தை விரயம் செய்யாம பிள்ளைகள் எல்லோரும் கடந்த செயலமர்வுகளினுடைய காணொளிகளை பார்த்து கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொண்டு சேஷனுக்குள்ள நேரடியாக போவோம். பிரித்தானியர் காலம் தொடர்பாக ஆங்கிலேயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்பது தொடர்பில் நாங்கள் பேச ஆரம்பித்து இந்த செயலமர்வு நிறைவு செய்திருந்தோம். இங்கு ஆங்கிலேயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்பதை நீங்கள் 2 பிரதானமான வேறு காலப்பகுதிகளாக எடுத்து வச்சுக்கொண்டு ஞாபகத்தில் வச்சிருக்கிறது நல்லது. ஒன்று, இலங்கையில பிரித்தானியருடைய ஆதிக்கம் பரவலடைவதற்கு முன்பாக இருந்த காலம். பிரித்தானியருடைய ஆதிக்கம் இலங்கையில பரவலடைந்ததற்கு பின்னர் வரக்கூடியது நாங்கள் இதை தொடர்ந்து வரக்கூடிய இடங்கள்ல படிப்போம். இப்போ நாங்கள் இதில் பார்க்கிறது, இலங்கையில் பிரித்தானியருடைய ஆதிக்கம் தோன்றுவதற்கு முன்னர் ஆங்கிலேயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்புகள். இங்கு 3 சந்தர்ப்பங்களில் 3 தூதுக்குழுக்கள் மலையகத்திற்கு அல்லது கண்டி ராஜ்யத்துக்கு, மலையகம் கண்டி ராஜ்யம் அப்படி சொன்னாலும் ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும், கண்டி ராஜ்யத்துக்கு வந்து கண்டி மன்னர்களை சந்தித்திருக்கிறார்கள். இப்ப இது கண்டி மன்னர்கள் தான் பிரித்தானியரிடம் இருந்து உதவி கோரியிருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில கரையோரத்துல இருந்த ஒல்லாந்தரை வெளியேற்றுவதற்கு, இலங்கையின் கரையோர பகுதிகள் ஒல்லாந்தருடைய ஆட்சியில இருந்த காலப்பகுதியில ஒல்லாந்தரை வெளியேற்றுவதற்கு பிரித்தானியருடைய உதவி அல்லது பிரான்ஸ் நாட்டினுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்காக கண்டி மன்னர்களால ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் தூதுவர்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஆங்கிலேயரிடமும் பிரான்சியரிடமும் தூதுவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போது கண்டி மன்னனாக இருந்த கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனால உதவி கோரப்பட்டிருக்கு. இந்த காலப்பகுதியில கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனுடைய காலப்பகுதியில 1768 யோன் பைபஸ் தூதுக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். அதற்கு பின்பாக ராஜாதி ராஜசிங்க மன்னன் உடைய காலத்துல கியூபொயிட் தூதுக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். இப்ப இந்த 2 தூதுக்குழுக்களினுடைய வருகையினாலேயும் ஆக்கபூர்வமான ஒரு பயணம் விளையவில்லை. இந்த 2 தூதுக்குழு வருகை தந்த போதும் இலங்கையில குறிப்பிடத்தக்க எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை. அதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இவர்கள் இங்க வருகை தந்த போது மன்னர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? கண்டி மன்னர்களுடைய நோக்கம் ஒல்லாந்தரை இலங்கையில் இருந்து அகற்றுவதற்கு ஆங்கிலேயருடைய உதவி பெறுவது. இந்த காலப்பகுதியில ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் மோதல்களை தவிர்த்து ஒரு இணக்கப்பாடான நிலைமையில காணப்பட்டார்கள். இது முதலாவது நிலைமை. யோன் பைபஸ் கியூபொயிட் என்கிற 2 பேருடைய குழுக்களும் வருகை தந்த போது முதலாவது விடயம் இங்கு பிரித்தானியருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில மோதல்களை தவிர்த்து இணக்கப்பாடான ஒரு போக்கு இருந்தது. ஆங்கிலேயர்களுடைய வருகையின் நோக்கம் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வது, கண்டியுடன் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தது. இந்த காலப்பகுதியில திருகோணமலை துறைமுகத்தை ஒல்லாந்தர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும்
ஆங்கிலேயர்கள் அதை பயன்படுத்துவதற்கு அவர்கள் அனுமதியும் வழங்கி இருந்தார்கள். ஆகவே ஒல்லாந்தருக்கு எதிராக கண்டி மன்னருக்கு உதவுவதற்கு ஆங்கிலேயர் விரும்பவில்லை. ஒல்லாந்தர வெளியேற்றுவதற்கு உதவி செய்யாத ஆங்கிலேயருடன் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு கண்டி மன்னர்கள் விரும்பவில்லை. ஆக இந்த இரண்டு தூதுவர்களுடைய வருகையினால சாதகமான விளைவுகளையும் ஏற்படவில்லை. இந்த பகுதி நான் தெளிவா பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜோன் பைவஸ் தூதுக்குழு, ஹியூபொயிட் தூதுக்குழு ஆகியோருடைய காலப்பகுதியில ஒரு ஆக்கபூர்வமான மாற்றம் ஏற்படாததற்கான 4 காரணங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு பின்பாக 1795ஆம் ஆண்டு சூழ்நிலை மாறிற்று. இந்த சூழ்நிலை என்ன என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து வருகிற போது பார்ப்போம். இந்த காலப்பகுதியில ஆங்கிலேயர்கள் ஒல்லாந்தரிடமிருந்து யுத்தம் செய்து திருவோணமலை துறைமுகத்தை கைப்பற்றிக் கொள்கிறார். அப்ப இவ்வளவு காலம் இருந்த அந்த ஒற்றுமை நிலை மாறுபடுது. அது ஏன் மாறுபட்டது என்று நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். 1795ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரித்தானியர்களுடைய படை ஒல்லாந்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த திருவோணமலை துறைமுகத்தை தாக்கி கைப்பற்றி கொள்கிறார்கள். அப்படி கைப்பற்றி கொண்ட பின்னர் போன தூதுக்குழு தான் 3வது தூதுக்குழு. ராபர்ட் ஆண்ட்ரூஸ் தூதுக்குழுவினர் 3வது தூதுக்குழுவாக மலையக மன்னனை சந்திக்கிறார்கள். இப்போ நிலைமை மாறி ஒல்லாந்தருக்கும் பிரித்தானியருக்கும் இடையில ஒற்றுமை இல்லை. ஒல்லாந்தர் வசம் இருந்த திருகோணமலை துறைமுகத்தை பிரித்தானியர் கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். இப்போ தூது அனுப்பியது மலையக மன்னன் அல்ல, ஆங்கிலேயர்கள் தான் மலையக மன்னனை சந்திக்கிறார்கள். இப்படி சந்தித்ததனுடைய நோக்கம் என்னென்றால், இலங்கையில ஒல்லாந்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய கரையோர பிரதேசங்களை, கோட்டைகளை கைப்பற்றி கொள்வதற்கு யுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த யுத்தத்தில ஆங்கிலேயர்களுக்கு கண்டி மன்னன் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கண்டி மன்னனை சந்திக்கிறார். இலங்கையில் ஒல்லாந்தருடைய கோட்டைகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு யுத்தம் நடைபெறும் போது கண்டி மன்னனுடைய உதவியை ஆங்கிலேயர் பெற்றுக் கொள்வதற்காக ராபர்ட் ஆண்ட்ரூஸ் மலைநாட்டுக்கு சென்று ராஜாதி ராஜசிங்க மன்னனை சந்திக்கிறார். மன்னரும் பிரித்தானியருக்கு உதவி செய்வதற்கு இணங்குகிறார். ஆனால் இங்க நிலைமை மறுவளமா மாறிட்டது. ஒல்லாந்தரோடு நடைபெற்ற போர்கள் பிரித்தானியர் எதிர்பார்த்த அளவுக்கு கடுமையாக இருக்கவில்லை. ஆகவே ஒல்லாந்தரை இந்த நாட்டில இருந்து விரட்டி அவர்களுடைய கோட்டைகளை கைப்பற்றி கொண்ட பிரித்தானியர் அதன் நன்மைகளை மன்னரோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. மன்னரிடமிருந்து பட உதவிக்கான தேவையும் அவர்களுக்கு இருக்கு. கண்டி மன்னரிடமிருந்து பட உதவி பெற வேண்டிய கடினமான நிலைமை அங்க இருக்கு. ஆகவே கண்டி மன்னனுடைய நிபந்தனைகளை ஏற்று அவரோட ஒரு நட்புறவு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தையை ஆங்கிலேயர்கள் தொடரவில்லை. இப்ப இது 3வது நிலை. ஆண்ட்ரூஸ் காலத்திலையும் கண்டிய மன்னனோடு அவர்களுடைய தொடர்பு, ராபர்ட் ஆண்ட்ரூஸ் தூதுக்குழுவினர் மலைநாட்டுக்கு சென்று மலையக மன்னனை சந்திக்கிறார்கள். ராஜாதி ராஜசிங்கன் அப்போது மன்னனாக இருக்கிறார். இது எப்ப நடக்குது? 1795 ஆகஸ்ட் மாதத்துல ஒல்லாந்தருக்கு எதிராக யுத்தம் செய்யும் போது கண்டி மன்னன் உதவியை பெற்றுக் கொள்வதுதான் அந்த நோக்கமாக இருந்தது. ஒல்லாந்தருக்கு எதிரான யுத்தத்தில் கண்டி மன்னனுடைய உதவியை பெற்றுக் கொள்வது நோக்கமாக இருந்தது. ஆனால் ஒல்லாந்தரோடு நடந்த யுத்தங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு கடினமான நிலைமை காணப்படவில்லை. எனவே ஒல்லாந்தருடைய கோட்டைகளை கைப்பற்றி தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிரித்தானியர் கண்டி மன்னனோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. இப்ப இந்த 3 சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்துல ஜோன் பைவஸ் தூதுக்குழுவினுடைய வருகை 1762 நிகழுது. 1782 ஹியூபொயிட் தூதுக்குழுவினுடைய வருகை, 1795 ராபர்ட் ஆண்ட்ரூஸின் வருகை.
இதுல எதை சொல்லி கேட்டாலும் 1762 யோன் பைபஸ் தூதுக்குழுவின் வருகை ஆக்கபூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. 1782 கியூபைட்டின் வருகை ஆக்கபூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. ஏன் என்று கேட்டால் ரெண்டுக்கும் ஒரே காரணம். பிரித்தானியருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில ஒற்றுமையான நிலைமை இருந்தது. பிரித்தானியர் ஒல்லாந்தரோடு யுத்தம் செய்வதை விரும்பவில்லை. தங்களுக்கு உதவி செய்யாத பிரித்தானியரோடு வர்த்தக உடன்படிக்கை செய்வதற்கு மலையக மன்னர்கள் விரும்பவில்லை. அதனாலே ஆக்கபூர்வமான மாற்றம் எதுவும் நிகழவில்லை. 1795 ஒல்லாந்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்த திருகோணமலை துறைமுகத்தை ராபர்ட் அண்ட்ரூஸ் தூதுக்குழுவினர் கைப்பற்றிய பின்னர் தான் மலையக மன்னரை சந்திக்கிறார்கள். ஒல்லாந்தருக்கு எதிரான போரில் உதவி பெற விரும்பினார்கள் மலையக மன்னரிடமிருந்து. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல உதவி தேவைப்படவில்லை. ஆகவே தாங்கள் ஒல்லாந்தருடைய கோட்டைகளை கைப்பற்றி பெற்ற நன்மைகளை மலையக மன்னனோடு பகிர்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அதனால் அதுவும் ஒரு பயனுள்ள தூதுக்குழுவாக அமையவில்லை. சரி, இப்போ பிரித்தானியருடைய ஆதிக்கம் இலங்கையில பரவுகிற விதம் தொடர்பாக நாங்கள் முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். பிரித்தானியருடைய ஆதிக்கம் இலங்கையில பரவுகிற விதம். பிரித்தானியர் இலங்கையில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். இதுக்கு ஒரு கதை ஒன்று பிள்ளைகளுக்கு நான் சொல்ல. இந்த பகுதியில இலங்கையை பற்றி மட்டும் பேசாமல் நாங்கள் கொஞ்சம் வெளிநாட்டை பற்றிய கதைக்கு போட்டு வந்தால் தான் பிள்ளைகளுக்கு விளக்கம். பிரான்ஸ்ல 1789 பிரான்சிய புரட்சி என்று சொல்லி ஏற்பட்டிருக்கு. இந்த பிரான்சிய புரட்சி என்பது தொடர்பாக பிள்ளைகளை ஏற்கனவே படித்திருப்பீங்க. அதை பற்றி நான் இப்ப அதிகமா விளங்கப்படுத்த இல்லை. இந்த பாடத்தை அது குழப்பும் என்பதால ஒரு பொருத்தமான நேரத்துல நான் அதை பற்றி சிறப்பா சொல்லித்தேன். இப்போ 1789 பிரான்ஸ் புரட்சி ஏற்பட்டு பிரான்ஸ்ல ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாகுது. பிரான்ஸ்ல ஒரு புதிய அரசியல் சூழல் ஒன்று உருவாகுது. இப்போ இவ்வாறு உருவாகி ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு 1795 பிரான்ஸ் இராணுவம் ஒல்லாந்தை கைப்பற்றுது. ஒல்லாந்து நாட்டை கைப்பற்றுது. இப்போ பிரான்ஸ் ஒல்லாந்து நாட்டை கைப்பற்றிக் கொள்கிறது. இப்போ ஒரு பிரச்சனை என்னென்றால், ஒல்லாந்து நாடு வெளியில குடியேற்றங்களையும் வைத்திருக்கு. இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் இது தவிர வேறு பிரதேசங்கள்லையும் தன்னுடைய குடியேற்ற நாடுகளை கொண்டிருக்கு. இப்ப குடியேற்ற நாடுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை. அப்ப இந்த நேரம் பிரான்சினுடைய ஆட்சியாளர், பிரான்சினுடைய இளவரசர் ஒரேஞ்ச் வில்லியம் என்று சொல்லி ஒருவர், 5ஆம் வில்லியம் என்ற ஒரு பேர், அவர் பிரித்தானியாவுக்கு தப்பி ஓடுகிறார். பிரான்ஸ் இராணுவம் போய் ஒல்லாந்த கைப்பற்றுது. அப்போ ஒல்லாந்தினுடைய ஆட்சியாளர் இளவரசர் ஒரேஞ்ச் வில்லியம், அவரை 5ஆம் வில்லியம் என்று சொல்லுகிறோம். இந்த 5ஆம் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பி ஓடுகிறேன். இப்ப சூழ்நிலையை கவனிங்கோ. ஒல்லாந்த பிரான்ஸ் பிடிச்சு போடுது. இப்படி பிடிச்சு போடுதென்றால் ஒல்லாந்தினுடைய குடியேற்றங்களும் பிரான்சுக்கு சொந்தமாகிறது. ஒல்லாந்து நாட்டினை பிரான்ஸ் கைப்பற்றியது என்றால் அப்போ ஒல்லாந்து நாட்டுக்கு சொந்தமான குடியேற்றங்களையும் பிரான்சுக்கு கொடுக்க வேண்டி வந்தது. இந்த நிலைமையை விளங்கி கொண்டு பிரித்தானியா என்ன செய்து, ஒல்லாந்தினுடைய ஆட்சியாளர் 5ஆம் வில்லியம் எங்க இப்ப இருக்கிறார்? பிரித்தானியாவில் இருக்கிறார். அப்ப பிரித்தானியா சொல்லுது, நீங்கள் உங்களோட ஒல்லாந்து நாடு பிடிச்சு வச்சிருக்க குடியேற்றங்கள் எல்லாத்தையும் உடனே எங்கள்கிட்ட ஒப்படையுங்கோ, பிரித்தானியாவிட்ட ஒப்படையுங்கோ. அப்போ பிரான்ஸ் பிடிக்க மாட்டுது. எல்லாட்டையும் உங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த குடியேற்ற நாடுகள் எல்லாத்தையும் பிரான்ஸ் எடுக்க போகுது. அப்போ ஒல்லாந்தருடைய ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகளை உடனடியாக பிரித்தானியாவிடம் ஒப்படைங்கள் என்று சொல்லி ஒல்லாந்தின் குடியேற்ற நாடுகளில் இருந்த ஆளுநர்களுக்கு, ஒல்லாந்த ஆளுநர்களுக்கு 5ஆம் வில்லியம்
கடிதம் அனுப்புறேன். பிரித்தானியா நாட்டில இருந்து கடிதத்தை கொடுத்து விடுகிறார் அந்த குடியேற்ற நாடுகளுக்கு. அங்க இருக்கிற ஒல்லாந்த ஆளுநர்களுக்கு கொடுக்கிறார். எங்களுடைய குடியேற்றங்களை பிரான்சியர் கைப்பற்றாமல் இருப்பதற்காக இதை பிரித்தானியாவுக்கு கையளியுங்கள். அப்போ அவர் இந்த கடிதத்தை எழுதிய நேரத்தில் கியூ என்கிற மாளிகையில் இருந்ததன் காரணமாக மேலே அட்ரஸ் எப்படி போட்டிருப்பார், இருந்த இடத்தை தானே போட்டிருப்பார். அப்ப கியூ என்ற மாளிகையில் இருந்து எழுதப்பட்டதுனால இந்த கடிதத்துக்கு கியூ கடிதம் என்று பெயர். விளங்குதா இந்த பின்னணி? பிரான்ஸ்ல ஒரு புரட்சி ஏற்படுகிறது, அங்க ஒரு அரசியல் சூழ்நிலை மாறுது. பிரான்ஸ் நாடு ஒல்லாந்து நாட்டை கைப்பற்று, ஒல்லாந்தினுடைய ஆட்சியாளர் மன்னர் ரெண்டு வச்சு கொள்ளுங்களேன், இளவரசர் 5ஆம் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பியோடுகிறார். ஒல்லாந்தை பிரான்ஸ் கைப்பற்றியதன் காரணமாக ஒல்லாந்தினுடைய குடியேற்ற நாடுகளும் பிரான்சுக்கு சொந்தமாக போகுது. இப்ப இந்த நிலைமையில பிரித்தானியா ஏற்கனவே ஒல்லாந்தர் வசம் இருந்த பகுதிகளை பிரித்தானியாவிடம் ஒப்படைக்கும்படி ஒரு கடிதத்தை ஒரேஞ்ச் வில்லியம் மூலமாக, இந்த 5ஆம் வில்லியம் மூலமாக எழுதிவிட்டு ஒல்லாந்து ஆட்சி செய்த பிரதேசங்களில் இருந்த ஆளுநர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவ்வாறு கொடுத்த அந்த கடிதத்துக்கு பெயர் கியூ கடிதம். ஏனென்றால் அது கியூ என்கிற மாளிகையில் இருந்து எழுதப்பட்டதன் காரணமாக கியூ கடிதம் என்று அழைக்கப்பட்டது. இது வளமையா பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், இந்த பகுதியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இலங்கையில ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுகிற நிலைமையை நாங்கள் பார்க்க வேண்டும். 1789 பிரான்ஸ் புரட்சியின் பின்னர் பிரான்சிய பட ஒல்லாந்தை ஆக்கிரமிக்கிறது. ஒல்லாந்த இளவரசர் 5ஆம் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பியோடுகிறார். பிரித்தானியர்கள் ஒல்லாந்த இளவரசரிடமிருந்து ஒல்லாந்த குடியேற்ற நாடுகளில் இருந்த ஆளுநர்களுக்கு கடிதம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த கடிதத்தில் ஒல்லாந்தர் வசம் இருந்த பிரதேசங்கள் பிரான்சியர் வசமாவதை தடுப்பதற்காக அதனை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்குமாறு எழுதப்பட்டிருந்தது. 5ஆம் வில்லியம் இக்கடிதத்தை வழங்கிய போது பிரித்தானியாவின் கியூ மாளிகையில் இருந்தமையால் இக்கடிதம் கியூ கடிதம் எனப்பட்டது. அப்ப கியூ கடிதம் என்றால் என்ன என்று உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இவ்வளவு விடயத்தையும் சொல்ல வேணும். எப்படி? பிரான்சிய புரட்சியின் பின்னர் பிரான்சிய படை 1795 ஒல்லாந்தை ஆக்கிரமிக்கிறது. ஒல்லாந்த ஆட்சியாளர் 5ஆம் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பி ஓடுகிறார். பிரித்தானியர் ஒல்லாந்த இளவரசர் 5ஆம் வில்லியத்திடமிருந்து ஒல்லாந்தருடைய குடியேற்ற நாடுகளில் இருந்த ஆளுநர்களுக்கு கடிதம் ஒன்றை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த கடிதத்தில் ஒல்லாந்தர் வசம் இருந்த பிரதேசங்கள் பிரான்சின் வசமாவதை தடுப்பதற்காக அந்த பிரதேசங்களை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கும்படி எழுதப்பட்டிருந்தது. 5ஆம் வில்லியம் இக்கடிதத்தை வழங்கிய போது பிரித்தானியாவின் கியூ மாளிகையில் இருந்ததால் இக்கடிதம் கியூ கடிதம் என அழைக்கப்பட்டது. இப்படி நீங்கள் எழுத வேண்டும். சரிதானே? அப்ப இங்க கியூ கடிதம் என்று சொல்லப்பட்ட கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வெளியேறும். ஆங்கிலேய படைகள் அந்த பிரதேசங்களில் அனுமதிக்கும்படி எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தோடு இங்க வரும்.
ஆனால் இலங்கையில இருந்த ஆளுநர் ஒல்லாந்த ஆளுநர் பன் ஏங்கல் பெக். நீங்க தமிழ் எழுதிக்கல பன் எங்கல் பெக் என்று சொல்லிதான் இருக்குது. பன் ஏஞ்சல் பெக் என்று சொல்லித்தான் இருக்குது. ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல் பெக் அந்த கடிதம் கிடைக்கும். ஆனால் கடிதத்துல சொன்ன மாதிரி தங்களுடைய கோட்டைகளை பிரித்தானியரிடம் கையளிப்பதற்கு அவர் விரும்புகிறார். அவர் கையளிக்க கியூ கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஆங்கிலேய படைகள் இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் இருந்த ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல் பெக்கிட்ட கொண்டு வந்து அந்த கடிதத்தை கொடுக்கணும். உங்கள்ட பக்கம் இருக்கிற பகுதிகளை உடனடியா எங்கள்கிட்ட தாங்கும், பிரான்ஸ் கைப்பற்றாம இருக்கிறதுக்காக தாங்கும் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் தங்களுடைய கோட்டைகளில் ஆங்கிலேய படையினர் நுழைவதை பன் எங்கல் பெக் அனுமதிக்கவில்லை. இப்ப ஆங்கிலேயர் ஒல்லாந்தரை தாக்கி 1795 ஆகஸ்ட் மாதம் திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றுகிறார்கள். இந்த டைம் தான் மலையகத்துக்கு போய் மலையக மன்னனை தப்பிக்கிறார். இதுதான் அந்த சம்பவம். அப்ப இதற்கு பிறகு ஒல்லாந்தர் பார்த்து தங்கள்கிட்ட பலம் இல்லை, பிரித்தானியரை எதிர்த்து யுத்தம் செய்வது பொருத்தமானதில்லை. அப்ப அவர்கள் தாங்களாகவே அந்த பிரதேசங்களை ஒப்படைக்க தொடங்கிவிட்டார்கள். ஒல்லாந்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பகுதிகள் எல்லாம் கைப்பற்றப்படுவது. 1796 பிப்ரவரியில கொழும்பு காலி கோட்டைகளும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. 1796 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஒல்லாந்தர் அமைதியான முறையில் இந்த நாட்டில் இருந்து வெளியேறி செல்வதாக ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிட்டுவிட்டு வெளியேறி போகிறார்கள். 1796ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் நிர்வாகத்தில் இருக்கிறவர். இதுதான் இலங்கையில பிரித்தானியருடைய அதிகாரம் பரவலடைய ஆரம்பித்த முதல் புள்ளி. இப்ப கியூ கடிதம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுது. அந்த கியூ கடிதத்துல சொல்லப்பட்ட விஷயத்தின்படி ஆரம்பத்துல ஆங்கிலேய ஆளுநர் ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல் பெக் நடந்து கொள்ளவில்லை. அதனால ஆங்கிலேயர்கள் ஒல்லாந்தரை தாக்கி திருவோணமலை கோட்டையை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அதன் பின்னர் ஒல்லாந்தர்னால மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், மன்னார் உட்பட்ட கோட்டைகளும் 1795 96 பிப்ரவரியில கொழும்பு காலி கோட்டைகளும் ஆங்கிலேயருடைய வசமாகிறது. ஒல்லாந்தர் அமைதியாக அவற்றை கையெழுத்து விட்டு வெளியேறி செல்வதாக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டு 1796 பிப்ரவரி 16ஆம் தேதி கரையோர பிரதேசங்களை பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறி போகிறார்கள். இந்த கதையோட விளங்கிட்டு பிள்ளைகள் இதுக்குள்ள சில விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பிரதேசங்கள், இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய அரசரால பொறுப்பேற்கப்பட்டதா, பிரித்தானிய அரசாங்கத்தினால பொறுப்பேற்கப்பட்டிருந்தாலும் உண்மையில இந்த கரையோர பிரதேசங்களை நிர்வகிப்பதற்காக, நிர்வாக நடவடிக்கைகளை செய்வதற்காக பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம்தான் அதை ஒப்படைக்கிறார்கள். பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இதை நிர்வகிக்கிறது. இவ்வாறு நிர்வகிக்கப்பட்ட காலப்பகுதிய கரையோர பிரதேசம் நிர்வகிக்கப்பட்ட காலப்பகுதி சென்னை நிர்வாக முறை காலம் என்று அழைக்கப்படுகிறது. 1796 தொடக்கம் 1798 வரையான காலப்பகுதி சென்னை நிர்வாக முறை காலம் என அழைக்கப்பட்டது. இதுல பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்பினும், சென்னை நிர்வாக முறை காலம் என்றால்
அல்லது 1796-98 காலப்பகுதி சென்னை நிர்வாக முறை காலம் என அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி அதன் கீழைத்தேச தலைமை அலுவலகமான சென்னையிலிருந்து நிர்வகித்ததன் காரணமாக இந்த காலப்பகுதி சென்னை நிர்வாக முறை காலம் எனப்பட்டது. பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி 1796 1798 காலப்பகுதியில் இலங்கையின் கரையோர பகுதிகளை சென்னையில் இருந்த அதன் கீழைத்தேச தலைமை அலுவலகத்தின் மூலமாக நிர்வகித்தது. இது சென்னை நிர்வாக முறை எனப்பட்டது. எனவே 1796 1798 வரையான காலப்பகுதி சென்னை நிர்வாக முறை காலம் என அழைக்கப்பட்டது. இதுல சில விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த கரையோர பகுதியை, இலங்கையின் கரையோர பகுதிகள் ஒல்லாந்தரிடமிருந்து பிரித்தானிய மன்னனுடைய பெயரால் கையேற்கப்பட்டது. இலங்கையின் கரையோர பகுதிகள் ஒல்லாந்தரிடமிருந்து யாற்ற பெயர்ல கையேற்கப்படுகிறது? பிரித்தானிய மன்னருடைய பெயரில் கையேற்கப்பட்டது. இருந்தாலும் இந்த கரையோர நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் கொடுக்கப்படுகிறது. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏன் அப்படி கொடுத்தாங்க? ரெண்டு காரணம். ஒன்று, ஐரோப்பாவில் யுத்தம் முடிஞ்சது என்றால், பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் சண்டை முடிஞ்சது என்றால் திருப்பி இந்த பிரதேசங்களை பிரான்சுக்கும் ஒல்லாந்துக்கும் யுத்தம் முடிஞ்சது என்றால் திருப்பி இதை ஒல்லாந்தர்கிட்ட கையளிக்க வேண்டி வரும். இரண்டாவது, ஒல்லாந்தரிடமிருந்து கரையோர பகுதிகளை கைப்பற்றுவதற்கான போருக்கு ஏற்பட்ட முழு செலவும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி தான் செலவு செய்தது. ஆக அவர்களுக்கு ஏற்பட்ட செலவை அவர்கள் அறவிட்டுக் கொள்வதற்காக, முடிந்த வரையில் விரைவாக சேகரித்துக் கொள்வதற்காக கம்பெனி விரும்புது. இலங்கையின் கரையோர பகுதி எங்கள்கிட்ட தந்திகள் என்றால் நாங்கள் செலவை சேகரித்து போவோம் என்று சொல்லி. ரெண்டு காரணம். நான் பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி இதை சொல்லித் தருகிறேன். இங்க சென்னை நிர்வாக முறை காலம் என்றால் என்ன? பிரித்தானியாவுடைய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி 1796 இருந்து 1798 காலப்பகுதி வரைக்கும் இலங்கையின் கரையோர பகுதிகளை சென்னையில் இருந்த கம்பெனியின் கீழைத்தேச தலைமை அலுவலகத்தின் மூலமாக நிர்வகிக்கிறது. இது சென்னை நிர்வாக முறை என்று சொல்லப்பட்டது. 1796 1798 வரையான இந்த காலப்பகுதி சென்னை நிர்வாக முறை காலம் என அழைக்கப்படும். சென்னை நிர்வாக முறை காலத்தில் ஏன் இந்த பகுதிகள் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிட்ட கொடுக்கப்பட்டது? இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் 1796 1798 காலப்பகுதியில் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் நிர்வகிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த பிரதேசங்கள் பிரித்தானிய மன்னருடைய பெயரால கையேற்கப்பட்டாலும் அதனுடைய நிர்வாக நடவடிக்கைகள் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் கையளிக்கப்பட்டதற்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் இருந்தது. ஒன்று, ஐரோப்பிய யுத்தங்கள் முடிவடைந்த பின்னர் இந்த பகுதிகளை மீண்டும் ஒல்லாந்தரிடம் கையளிக்க வேண்டும் என்று பிரித்தானியர் கருதினார். இரண்டாவது, இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ஒல்லாந்தருடன் நடந்த போருக்கான முழு செலவையும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியே செலவு செய்தது. இதற்காக ஏற்பட்ட செலவை அவர்கள் சேகரித்துக் கொள்வதற்காக இந்த பகுதிகள், கரையோர பகுதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது பிள்ளைகளுக்கு மேலதிகமான விளக்கம் அந்த புத்தகத்தில் இருக்கிறதுக்கு மேலதிகமாக சில விடயங்களை நீங்க விளங்கிக் கொள்வதற்காக சொல்லி
அப்ப இந்த சென்னை நிர்வாக முறை காலம் எப்படி நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சென்னை நிர்வாக முறை காலம் இங்க எப்படி நடந்தது? சென்னை நிர்வாகத்தில இருந்து ஒரு ரெசிடென்ட், அதாவது வதிவிட பிரதிநிதி ஒருவர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்படுகிறார். சென்னை நிர்வாகத்தால இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு வதிவிட பிரதிநிதி நியமிக்கப்படுகிறார். அவர் வரி வசூலிப்பதற்காக, வரி அறவிடுவதற்காக உத்தியோகத்தர்களை நியமிக்கிறார். வரி அறவிடுவதற்காக உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப இவர்களை கலெக்டர் என்று சொன்னாங்க. கலெக்ட் பண்றபடியால கலெக்டர், வரி வசூலிப்பதற்காக உதவி பரிசோதகர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கலெக்டர் என்று அழைக்கப்படும். இவன் நிர்வாக மையம் கச்சேரி என்று அழைக்கப்பட்டது. அப்ப அவர்களுக்கு உதவியாக மேலும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் அவுமில்தார்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த கலெக்டர்களுக்கு உதவியாக அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அவுமில்தார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் கலெக்டருடைய மேற்பார்வையில வரி வசூலிக்கிற நடவடிக்கைகளை ஈடுபடுத்தினர். இப்ப இங்க உள்நாட்டில் ஏற்கனவே இருந்த உள்ளூர் அதிகாரிகள் கைவிடப்பட்டனர். முதலியார் போன்ற உள்ளூர் உத்தியோகத்தர்கள் கையவிட்டு அவைதான் முந்தி இங்க ஊருக்கு பெரியார்களா இருந்தாலே அவையே கையவிட்டாச்சு. அப்ப சென்னையில இருந்து ஆக்களை கூட்டி கொண்டு வந்து அவர்கள் தான் அவுமில்தார்களாக நியமிக்கப்படுகிறார். அவைக்கு இந்த நாட்டில் இருக்கிற மக்களின் மொழி, கலாச்சாரம், சம்பிரதாயங்கள் போன்ற விடயங்கள்ல ஒரு அனுபவமும் இல்லை. அப்போ அவர்கள்ட்ட நிர்வாக நடவடிக்கைகள், நீதி நடவடிக்கைகள் போன்ற எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கப்படுது. இந்த கரையோர பிரதேசத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஏற்கனவே போருக்கு செலவிட்ட பணத்தை விரைவாக அறவிடுவதற்கு, இயன்ற அளவு லாபத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு கரையோர பிரதேசத்தில் இருந்த மக்கள்கிட்ட இருந்து புதிய வரிகளை விதிக்க, அந்த வரிகள் முன்னர் இருந்த ஆட்சி காலங்கள்ல, ஒல்லாந்தருடைய காலத்துல சரி, அதற்கு முன்னர் மன்னர்களுடைய காலத்துல சரி, பொருளாகத்தான் வரியை செலுத்தினது. இவங்கள் காசா தர வேணும் என்று சொன்னாங்க. அந்த காலத்துல மக்கள்கிட்ட காசு என்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லை. பொருளுக்கு பொருள் தான் நாங்க தேங்காயை கொடுத்து அரிசி வாங்குறது, அரிசியை கொடுத்து முருங்கைக்காய் வாங்குறது, இந்த மாதிரி தான் பண்டமாற்று முறை தான் இருந்து. ஆனால் இந்த பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி கரையோரத்தை ஆட்சி செய்த காலத்துல, சென்னை நிர்வாக முறை காலத்துல அவுமில்லார்கள் என்ன சொல்றாங்க? புதிய வரிகள் விதிக்கிறாங்க, வரி எல்லாம் பணமா தரணும் என்று சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு பணமாக செலுத்துவதில் பிரச்சனை இருக்கு. அவையிட பணம் இல்லை. பணமாக செலுத்துவதில் இடர்பாடு இருக்குது. புதிய புதிய வரிகள், உதாரணத்துக்கு தென்னை வரி, உப்பு வரி போன்ற பல்வேறு வரிகளை விதிக்கும். 10 தென்னை மரத்துக்கு மேல ஒரு காணியில இருந்தா ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு காசு, ஒரு வெள்ளி காசு படி வரி செலுத்த வேண்டி இருக்குது. தென்னை காய்க்குதோ காய்க்கையிலையோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதை விட பணமாக செலுத்த வேண்டி இருக்கு. இந்த நிலைமைகள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் நடத்தப்பட்ட சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக மக்கள் கலகம் செய்வதற்கு காரணமாக அமைந்தது. இந்த பகுதியை கேள்வி அடிப்படையில பிள்ளைகளோடு ஒரு காலம். இலங்கையின் கரையோர பகுதி, இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் 1796 இருந்து 1798 வரை சென்னை நிர்வாக முறை காலம் என அழைக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுது. 1797 கரையோர மக்கள் சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டார்கள். சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக கலகத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி மக்கள் கலகத்தில் ஈடுபட்டதுக்கான
காரணம் என்ன என்று கேட்பிடம் உண்டு. 1797 கரையோர மக்கள் சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டதற்கான காரணங்கள். முதலாவது காரணம் வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகள். வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகள். இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றுவதற்கான போரில் ஏற்பட்ட செலவை முடிந்த வரைக்கும் விரைவாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் புதிய வரிகள் அறவிடப்பட்டது. தென்ன வரி, உப்பு வரி, கல்வரி, சாராய வரி, புகையிலை வரி போன்ற புதிய வரிகள் அறவிடப்பட்டது. வரி பொருள் வடிவத்தில் அல்லாமல் பண வடிவத்தில் செலுத்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டது. மக்களை துன்புறுத்தி வரி அறவீடு செய்தார்கள். வரி அறவிடும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்த அவுமில்தார் எனப்பட்ட சென்னை அலுவலர்கள் இங்கிருந்த மக்களினுடைய கலாச்சாரம், அவர்களுடைய சமூக இயல்பு தொடர்பாக அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகள். முதலாவது விஷயம், வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடு. 1797 ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக கரையோர பிரதேசத்துல ஒரு கலகம் ஏற்பட்டதுக்கு பிரதானமான காரணமாக நாங்கள் முதலாவது என்ன சொல்லுகிறோம்? வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகள். வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகளை ஒன்றுக்கு கீழ் ஒன்றாக நீங்கள் பட்டியல் படுத்தி எழுதலாம். ஆனால் ஒன்று வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகள் என்று சொல்லி போட்டு அதுக்கு விளக்கத்தை எழுதும். இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றுவதற்கான போரில் ஏற்பட்ட செலவை முடிந்த வரைக்கும் விரைவாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் புதிய வரிகள் அறவிடப்பட்டது. உதாரணம் தென்னை வரி. இது தவிர உப்பு வரி, கல்வரி, சாராய வரி, புகையிலை வரி போன்ற வரிகள் எல்லாம் அறவிடப்படும். வரி பொருள் வடிவத்தில் அல்லாமல் பண வடிவில் செலுத்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டது. மக்களை துன்புறுத்தி வரி அறவீடு செய்யப்பட்டது. வரி அறவீடு செய்கின்ற சென்னை அலுவலர்களாக, வரி அறவீட்டுக்கு பொறுப்பாக இருந்த சென்னை அலுவலர்களான அவுமில்தார்கள், சென்னை அலுவலர்களான அவுமில்தார்கள் உள்ளூர் மக்களினுடைய, இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களினுடைய இயல்பு தொடர்பாக, மொழி, கலாச்சாரம், சம்பிரதாயங்கள் போன்றவை தொடர்பாக அறிந்திருக்கவில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து வரி அறவீட்டின் குறைபாடு. இரண்டாவது விடயம், வரி அறவீடு தொடர்பாக காணப்பட்ட குறைபாடுகளை மக்கள் முறையிட்ட போதிலும் அவர்களுக்கு உரிய சகாயம் கிடைக்கவில்லை. வரி அறவீடு தொடர்பாக காணப்பட்ட குறைபாடுகளை மக்கள் முறையிடுகிறார்கள், அவர்களுக்கு உரிய சகாயம் கிடைக்கவில்லை. அப்ப ரெண்டு காரணங்கள். ஒன்று வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடு, இரண்டாவது மக்கள் குறைபாடு தொடர்பாக முறையிட்ட போதும் அதற்கு உரிய தீர்வு கிடைக்க இல்லை மக்களுக்கு. இந்த ரெண்டு காரணங்களினால கரையோர பிரதேசங்கள்ல கலகம் ஏற்படுகிறது. சரியா? கேள்வி கேட்டா நீங்க இந்த ரெண்டையும் எழுதினால் போதுமானது. 1797 ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக கரையோர பிரதேசத்துல கலகம் தோன்றியதற்கான காரணங்கள்: ஒன்று வரி அறவீட்டில் காணப்பட்ட குறைபாடுகள், இரண்டாவது வரி அறவீட்டின் குறைபாடு தொடர்பாக மக்கள் முறையிட்ட போதும் அவர்களுக்கு உரிய சகாயம் கிடைக்கவில்லை. இந்த கலவரம் தொடர்பாக கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த கலவரம் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள்ல நடந்தது. ஆங்கிலேயருக்கு இந்த கலகத்தை அடக்குவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு.
ஆங்கிலேயருக்கு இந்த கலகத்தை அடக்குவது சிரமமாக இருந்தது. கலகக்காரர்கள் மறைந்திருந்து தாக்குகின்ற கொரில்லா போர் முறையை பின்பற்றினார்கள். கலகக்காரர்கள் மறைந்திருந்து தாக்கும் ஒரு யுத்த முறையை பின்பற்றினார்கள். அடுத்தது, அந்த காலப்பகுதியில பிரித்தானியர் வந்த புதுசு இங்க போக்குவரத்து முறை வளர்ச்சி அடைஞ்சு இருக்க இல்லை. ஓரிடத்துல கலகம் அடக்கப்படுகிற போது அது இன்னொரு இடத்துல ஏற்படுகிறது. இதனால இந்த கலகத்தை அடக்குவதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. 1797 கலகத்தை அடக்குவதில் பிரித்தானியர் சிரமப்பட்டதற்கான காரணங்கள் கடந்த காலங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய புத்தகத்தில் இல்லாவிட்டாலும் நாங்கள் மேலதிகமாக சில விடயங்களை சொல்லிக்கொண்டு போவோம். 1797 கலகத்தை பிரித்தானியர் அடக்குவதற்கு சிரமப்பட்டார்கள். ஒன்று, கலகக்காரர்கள் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்கும் போர் முறையை பின்பற்றினார்கள். இரண்டாவது, கலகம் ஏற்பட்ட காலத்துல போக்குவரத்து துறை வளர்ச்சி பெற்று காணப்படவில்லை. மூன்றாவது, கலகம் ஓரிடத்தில் அடக்கப்படுகிற போது இன்னொரு இடத்துல ஏற்படுது. அப்ப இந்த கலகத்தை அடுத்து மியூரன் குழுவினர் இலங்கைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். கலகத்தை அடுத்து கரையோர கிளர்ச்சியினுடைய விளைவுகள் என்ன என்று பார்த்தா, இந்த கரையோர கலகம் 1797 கலகத்தினுடைய விளைவு, கலகத்தை அடுத்து கேர்னல் மியூரன் என்பவருடைய தலைமையில் விசாரணை குழு ஒன்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது மியூரன் குழு என அழைக்கப்பட்டது. இந்த குழுவின் விசாரணைகளை அடுத்து 2 பிரதானமான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. ஒன்று, வரி தொடர்பான நடவடிக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. புதிய வரிகள் நீக்கப்பட்டது. வரி அறவீட்டுக்காக உள்நாட்டு அலுவலர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். வரி பண வடிவில் செலுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டு முன்னர் இருந்தது போல பொருள் வடிவில் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இரண்டாவது, கட்டை ஆட்சி முறை உருவானது. அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய அரசினாலும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் கூட்டாக ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு முறை உருவாக்கப்பட்டது. நிர்வாகம், அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசினாலும், வர்த்தக நடவடிக்கைகள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் மேற்கொள்ளப்படும் வகையில இரட்டை ஆட்சி முறை உருவாக்கப்படுகிறது. அப்போ மியூரன் குழு வந்தது அவர்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில ஏற்பட்ட மாற்றங்கள். எளிமையாக இந்த பகுதியை பிள்ளைகளுக்கு ஞாபகம் வச்சிருக்கிற விதமா சொல்லித்தாரன். கரையோர கழகத்தினுடைய விளைவு, கழகத்தை அடுத்து கேர்னல் மியூரன் என்பவருடைய தலைமையில் விசாரணை குழு ஒன்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழு மியூரன் குழு என்று அழைக்கப்படுகிறது. மியூரன் குழுவினுடைய விசாரணை அடுத்து இங்கு முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள், ஒன்று, வரி தொடர்பான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. வரி தொடர்பான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. வரி வசூலிப்பதில் ஈடுபட்டிருந்த சென்னை உத்தியோகத்தர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அவர்களுக்கு பதிலாக உள்ளூர் உத்தியோகத்தர்கள், சுதேச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். தென்னை வரி உட்பட புதிய வரிகள் நீக்கப்படுகிறது. வரி வசூலிப்பதற்கும் நீதி வழங்குவதற்கும் வெவ்வேறான உத்தியோகத்தர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். ஒல்லாந்தருடைய நீதிமன்ற முறை மீண்டும் தாவிக்கப்படுகிறது. ஒல்லாந்தருடைய நீதிமன்ற முறை மீண்டும் தாவிக்கப்படுகிறது. இது வரி தொடர்பான முக்கியமான விடயம். இரண்டாவது, இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் நிர்வாகம், அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசினாலும்
பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இரட்டை ஆட்சி முறை தோற்றம் பெறுகிறது. வரி நடைமுறைகள்ல மாற்றம் வருகிறது, நிர்வாக நடைமுறையில மாற்றம் வருது. ரெண்டு மாற்றங்கள் வருது. 1798 அக்டோபர் மாதத்திலிருந்து 1802 வரை இலங்கையில நடைபெற்ற ஆட்சி முறை இரட்டை ஆட்சி முறை எனப்பட்டது. முதல்ல 1796 இருந்து 1798 வரைக்கும் சென்னை நிர்வாக முறை காலம். 1798 இருந்து 1802 வரை இரட்டை ஆட்சி காலம். இரட்டை ஆட்சி காலம் என்றால் என்ன? இரட்டை ஆட்சி காலம் என்றால் என்ன? பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் பிரித்தானிய அரசும் 1798 1802 காலப்பகுதியில் இலங்கையின் கரையோர பகுதிகளை கூட்டாக நிர்வாகம் செய்தமையால் அது இரட்டை ஆட்சி முறை எனப்பட்டது. பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் பிரித்தானிய அரசும் 1798 1802 காலப்பகுதியில் இலங்கையின் கரையோர பகுதியை கூட்டாக நிர்வாகம் செய்தமையால் அது இரட்டை ஆட்சி முறை எனப்பட்டது. அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தினாலும் பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தக கம்பெனியினாலும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆட்சி முறை, இந்த இரட்டை ஆட்சி முறை காலப்பகுதியில இலங்கைக்கான முதலாவது ஆளுநர் பிரித்தானிய முடிக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக ஃப்ரெட்ரிக் நோத் நியமிக்கப்படுகிறார். 1798 இருந்து 1802 வரையில ஆளுநர் நோத் என்பவர் நியமிக்கப்படுகிறார். இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன என்று கேட்டால் நீங்க தெளிவாக விட எழுதுற மாதிரியா இந்த பகுதியை ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் இயன்ற வரைக்கும் இதற்கான பாடக்குறிப்புகளை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். அப்ப பிள்ளைகளுக்கு இரட்டை ஆட்சி முறையை சொல்லிட்டு அதனுடைய பலவீனத்தை பற்றி கதைப்போம். பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் பிரித்தானிய அரசும் 1798 1802 காலப்பகுதியில இலங்கையின் கரையோர பகுதியை கூட்டாக நிர்வாகம் செய்ததால் அது இரட்டை ஆட்சி முறை எனப்பட்டது. குடியியல் படைத்துறை சார்ந்த விடயங்கள் பிரித்தானிய அரசாங்கத்தினாலும் வர்த்தக நடவடிக்கைகள் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் நிர்வகிக்கப்பட்டன. அரசுக்கும் கம்பெனிக்கும் உத்தரவாதமுடையவராக ஆளுநர் நியமிக்கப்பட்டார். இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் ஃப்ரெட்ரிக் நோத் 1798 இருந்து 1805 வரை அவற்றை காலம். முதலாவது ஆளுநர் யார் என்று கேட்டால் ஃப்ரெட்ரிக் நோத். இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் 1798 இருந்து 1805 வரை அவருடைய காலமாக இருந்தது. இரட்டை ஆட்சி காலம் 1798 இருந்து 1802. இங்க இரட்டை ஆட்சி முறை வெற்றி அளிக்கவில்லை. இரட்டை ஆட்சி முறை வெற்றி அளிக்காமைக்கு என்ன காரணம் என்று கேட்க. இரட்டை ஆட்சி முறை வெற்றி அளிக்காமைக்கான காரணம் என்ன? இரட்டை ஆட்சி முறை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீக்கப்பட்டிருக்கு, சரிதானே? ஆளுநர் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கும் பொறுப்பாக செயற்பட வேண்டி இருந்தது. இந்த ஆளுநருடைய நியமனத்தை விரும்பாத கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி அலுவலர்கள் ஆளுநருடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதாவது ஆளுநருடைய அலுவலர்களுக்கும் வர்த்தக கம்பெனி அலுவலர்களுக்கும் இடையில ஒற்றுமையான தன்மை காணப்பட இல்லை. வர்த்தக கம்பெனி அலுவலர்கள் திறமையற்றவர்களாகவும் லாபம் உழைப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தார். ஆளுநர் அதிகாரிகள் இலங்கை மக்களினுடைய மொழி, பழக்க வழக்கம், சம்பிரதாயங்கள் பற்றிய அறிவுகள்
இல்லாம இருந்தது. இந்த குறைபாடுகளை பார்த்துட்டு, அதாவது பிரித்தானிய அரசுக்கும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கும் பொறுப்பு கூற வேண்டியவராக இருந்த ஆளுநர் வர்த்தக கம்பெனி உத்தியோகத்தருடைய ஒத்துழைப்பை போதிய அளவில் பெற்றுக்கொள்ள முடியும். வர்த்தக கம்பெனி அலுவலர்கள் திறமையற்றவர்களாகவும் ஒத்துழைப்பு வழங்காதவர்களாகவும் லாப நோக்கூடியவர்களாகவும் இருந்தார். அப்போ ஆளுநர் பிரித்தானிய முடிக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருந்ததோடு வர்த்தக கம்பெனியின் ஆலோசனையையும் பின்பற்ற வேண்டியிருந்தது. ரெண்டு பேற்ற தாளத்துக்கும் ஆட வேண்டியிருந்தது. இரட்டை ஆட்சியில் ஆளுநர் பிரித்தானிய முடிக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருந்ததோடு வர்த்தக கம்பெனியின் ஆலோசனையையும் பின்பற்ற வேண்டியதாக இருந்தது. ஆளுநருடைய நியமனத்தை விரும்பாத வர்த்தக கம்பெனி உத்தியோகத்தர்கள் அவருக்கு போதிய அளவில் ஒத்துழைப்பு வழங்க இருக்கு. அவர்கள் திறமையற்றவர்களாகவும் லாப நோக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார். இந்த குறைபாடுகள் காரணமாக 1802 வர்த்தக கம்பெனியை முழுசா வெளியேற்றி போட்டு 1802 இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய முடிக்குரிய நாடாக மாற்றப்படுகிறது. இதன் பின்பாக இலங்கையினுடைய முழுமையான நிர்வாகம், இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் முழுமையாக பிரித்தானியாவின் அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த சொல்லப்பட்டது கொஞ்சம் கூட நேரம் எடுத்துதான் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன். பெரிய அளவுக்கு இதுக்குள்ள கேள்விகள் இல்லை. இருந்தாலும் இந்த பகுதி பிள்ளைகளுக்கு விளங்க வேண்டும். இந்த கதை விளங்கினால்தான் உங்களால இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவாக பாடமாக்காமல் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். பிரித்தானியருடைய ஆதிக்கம் இலங்கையிலே நிலைநாட்டப்படுவது தொடர்பாக நாங்கள் கட்டங்கட்டமாக இந்த விடயங்களை கொஞ்சம் கதைக்க போறோம் பிள்ளைகள். நான் கொஞ்சம் இயல்பா பிள்ளைகளுக்கு சொல்லித்தருங்க. முதலாவது, பிரித்தானியர்கள் எவ்வாறு இலங்கைக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை பரப்ப நுழைகிறார்கள் என்று பார்ப்போம். ஒல்லாந்தர்களுடைய நிர்வாகத்தில் இலங்கையின் கரையோர பிரதேசம் இருக்கிற நேரத்தில் ஒல்லாந்து நாடு பிரான்ஸ்னால கைப்பற்றப்படுகிறது. அப்ப ஒல்லாந்து ஆட்சிக்கு உரித்துடையவரான 5ஆம் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பி ஓடும். பிரித்தானியாவில் போய் கியூ என்கிற மாளிகையில இருக்கிறேன். இப்ப ஒல்லாந்து நாடு பிரான்சால கைப்பற்றப்பட்டு போயிட்டு ஒல்லாந்தர்களுக்கு சொந்தமான இருக்கிற குடியேற்றங்களையும் பிரான்ஸ் கைப்பற்றி கொள்ளுகிற நிலைமை ஒன்று உருவாகும். இதை உணர்ந்த பிரித்தானியா 5ஆம் வில்லியத்திடமிருந்து ஒல்லாந்தின் குடியேற்ற பகுதிகளில் இருக்கிற ஆளுநர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை பெற்றுக்கொள்கிறது. அந்த கடிதத்தில் ஒல்லாந்தர் வசம் உள்ள பகுதிகளை பிரித்தானியர் வசம் ஒப்படைக்கும்படி 5ஆம் வில்லியத்தினாலே எழுதப்பட்டிருக்கு. அவர் அந்த கடிதத்தை எழுதும்போது கியூ என்கிற மாளிகையில் இருந்ததால இது கியூ கடிதம் என்று அழைக்கப்பட்டது. அப்ப கியூ கடிதம் என்றால் என்ன என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கியூ கடிதத்தோட இலங்கைக்கு வந்த பிரித்தானிய படையினரிடம் இங்கு இருந்த ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல்பெக் கரையோர பகுதிகளை ஒப்படைப்பதற்கு மறக்கிறார். இதனால பிரித்தானியர் ஒல்லாந்தரை தாக்கி திருகோணமலை, அதைத் தொடர்ந்து இலங்கையினுடைய ஒல்லாந்தர் வசமிருந்து ஏனைய பிரதேசங்களை படிப்படியாக கைப்பற்றுகிறார்கள். 1795 ஆரம்பித்து 1796 பிப்ரவரி மாதத்துல முழு பகுதிகளையும் கைப்பற்றி முடியும். அப்போது ஒல்லாந்தர்கள் அமைதியாக தங்களிடம் இந்த பகுதிகளை அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு வெளியேறி செல்லுகிறார்கள். 1796 பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த உடன்படிக்கை செய்துவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்போது இந்த பிரதேசங்கள் பிரித்தானியருடைய மன்னரின் பெயரால பொறுப்பேற்கப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டி வரும், திருப்பி ஒல்லாந்துக்கு கொடுக்க வேண்டி வரும் என்பது ஒரு காரணம். 2வது, ஒல்லாந்தரோடு நடந்த இந்த குறிப்பிட்ட காலம் 6 மாதங்கள் நடந்த சண்டையில ஏற்பட்ட செலவை முழுவதும் பிரித்தானியாவின் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி பொறுப்படுத்தது. ஆகவே அவர்கள் அந்த செலவு பணத்தை உழைச்சி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற 2 காரணங்களுக்காக இலங்கையின் கரையோர பிரதேசங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை கம்பெனியிடம் ஒப்படைக்கிறார்கள்.
ஒரு காரணம், இந்த பிரதேசங்கள் மீண்டும் ஒல்லாந்தருக்கு ஒப்படைக்க வேண்டி வரும் என்பது. இரண்டாவது காரணம், ஒல்லாந்தருடன் ஏற்பட்ட யுத்தத்தில் செய்யப்பட்ட செலவுகள் முழுவதும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி செய்கிறது. அந்த செலவை அவர்கள் உழைத்துக் கொள்வதற்கு வசதியாக இந்த கரையோர பிரதேசங்கள் அவர்களிடம் கொடுக்கப்படுது. இப்ப கம்பெனி சென்னையில இருந்து அது ஆபீஸ்ல இருந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்களை நிர்வாகம் செய்யுது. 1796 இருந்து 1798 வரைக்கும் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் சென்னை அலுவலகத்தில் இருந்து நிர்வகிக்கப்பட்டதுனால இது சென்னை நிர்வாக முறை காலம் என்று அழைக்கப்படுது. இந்த சென்னை நிர்வாக முறை காலத்துல பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி லாபத்தை விரைவாக உழைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில புதிய வரிகளை விதிக்குது. வரிய பொருளாக அல்ல பணமாக தர வேணும் என்று சொல்லுது. பொதுமக்களிடமிருந்து துன்புறுத்தி வரி அறவிடப்பட்டது. வரி அறவிடுகிற கடமையில முன்னர் இருந்த உள்ளூர் அலுவலர்களை நீக்கிவிட்டு சென்னையில் இருந்து அவுமில்தார் எனப்பட்ட அலுவலர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரதேச மக்களினுடைய மொழி, பண்பாடு, பழக்க வழக்கம் தொடர்பான அறிவு இருக்கு. இது இந்த மக்கள்கிட்ட ஒரு விதமான வெறுப்புணர்வை தோற்றுவிச்சு. வரி முறைமையில குறைபாடு காணப்படுகிறது, வரி அறவிடுகிற அலுவலர்கள்ல குறைபாடு காணப்படுகிறது. அவர்களுடைய வரி அறவீட்டு நடவடிக்கைகள், நீதி நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அவர்களை கையாளுகிறார்கள். இது மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். இந்த விடயங்கள் தொடர்பாக மக்கள் முறையீடு செய்த போதும் அவர்களுக்கு சென்னை நிர்வாக அலுவலகத்தில் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் சென்னை அலுவலகத்துக்கு மக்கள் முறைப்பாடு செய்த போதும் அவர்களுக்கு உரிய தீர்வு, அவர்களுக்குரிய சகாயம் கிடைக்கவில்லை. இந்த ரெண்டு காரணங்களுக்காக, என்ன ரெண்டு காரணங்கள்? வரி அறவீட்டு முறையில காணப்பட்ட குறைபாடுகள், இரண்டாவது மக்கள் தங்களுடைய குறைபாடுகளை தெரியப்படுத்திய போதும் அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இந்த ரெண்டு காரணத்தினால 1797 கரையோர மக்கள் சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக அல்லது பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். உங்கள்ட்ட கேள்வி கேட்பார்கள், 1797 கரையோர கழகத்துக்கான காரணங்கள் என்ன? அல்லது 1797 கரையோர மக்கள் சென்னை நிர்வாக முறைக்கு எதிராக கலகம் செய்ததற்கு காரணம் என்ன? 1797 கரையோர மக்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு எதிராக கலகம் செய்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், எது கேட்டாலும் ஒன்று வரிமுறைமையில காணப்பட்ட குறைபாடு, இரண்டாவது வரிமுறைமையின் குறைபாடு தொடர்பாக மக்கள் முறையீடு செய்த போதும் அவர்களுக்கு உரிய சகாயம் கிடைக்கவில்லை. இன்னொரு கேள்வி கேட்பார்கள், வரிமுறைமையில காணப்பட்ட குறைபாடுகள் என்ன? வரி அறவீடு செய்வதற்காக அவுமில்தார் எனப்பட்ட சென்னை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். உள்நாட்டு அலுவலர்கள் புறக்கணிக்கப்பட்டு சென்னை அலுவலர்கள், அவுமில்தார் எனப்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்படுகிறார். புதிய வரிகள் விதிக்கப்பட்டது. வரி பொருள் வடிவில் அல்லாமல் பண வடிவில் செலுத்தும்படி நிர்பந்திக்கப்பட்டது. மக்கள் துன்புறுத்தப்பட்டார். இவ்வாறான வரிமுறைமையின் குறைபாடுகளை தனிக்கேள்வியாக தனிகள் எழுதக்கூடியதா இருக்கும். அப்ப இதனால கலகம் ஏற்படுது. சரி, கலகம் கொஞ்சம் கடினமாக இருந்த பிரித்தானியர் சில சிரமங்களை எதிர்கொண்டார். கலகத்தை அடக்குவதற்கு 1797 கலகத்தை அடக்குவதற்கு பிரித்தானியர் சிரமப்பட்டதற்கான காரணங்கள்: ஒன்று, கலகக்காரர்கள் மறைந்திருந்த தாக்கும் யுத்த முறையை பின்பற்றியது. கலகம் ஓரிடத்தில் அடக்கப்பட வேறொரு இடத்தில் தோன்றியது. இரண்டாவது, அந்த காலப்பகுதியில போக்குவரத்து முறை வளர்ச்சி அடைந்திருக்காமையால் கலகத்தை அடக்குவது சிரமமாக இருந்தது. இந்த கலகம் நிகழ்ந்ததை அடுத்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குழு மியூரன் குழு என அழைக்கப்பட்டது. கேர்னல் மியூரன் என்பவருடைய தலைமையில மியூரன் குழு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுது. 1796, 98 வரையிலான இந்த சென்னை நிர்வாக முறை காலம் இதோட முடிவுக்கு வருது. சென்னை நிர்வாக முறை காலம் இந்த காலப்பகுதியோட முடிவுக்கு வருது.
மியூரன் குழுவினருடைய வருகையை தொடர்ந்து இலங்கையிலே ஏற்பட்ட மாற்றங்கள், வரி முறைமையிலே ஏற்பட்ட மாற்றம், வரி வசூலிப்பதில் ஈடுபட்டிருந்த சென்னை உத்தியோகத்தர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அவர்களுக்கு பதிலாக சுதேச உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். தென்னை வரி உட்பட புதிய வரிகள் நீக்கப்படுகிறது. வரி வசூலிப்பதற்கும் நீதி வழங்குவதற்கும் வெவ்வேறு உத்தியோகத்தர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். ஒல்லாந்தருடைய நீதிமன்ற முறை மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது வரி முறைமையிலே ஏற்பட்ட மாற்றம். மியூரன் குழுவினுடைய வருகை தொடர்ந்து வரி முறைமையிலே ஏற்பட்ட மாற்றம். இரண்டாவது, நிர்வாக முறைமையில் ஏற்பட்ட மாற்றம். 1798 அக்டோபர் மாதத்தில் இருந்து கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய அரசினாலும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் கூட்டாக நிர்வகிக்கப்படுகின்ற இரட்டை ஆட்சி முறை தோன்றியது. அப்ப முதலாவது வரி முறைமையில திருத்தம் ஏற்படுகிறது, இரண்டாவது இரட்டை ஆட்சி முறை தோற்றம் பெறுகிறது. ரெண்டு முக்கியமான விளைவுகள். மியூரன் குழுவினருடைய சிபாரிசை தொடர்ந்து இலங்கையில ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள் ரெண்டு. ஒன்று, வரி முறைமை சீர்திருத்தப்பட்டது. இரண்டாவது, இரட்டை ஆட்சி முறை தோன்றியது. இரட்டை ஆட்சி முறை என்பது என்ன? 1798 1802 வரையில இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானிய அரசினாலும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் கூட்டாக நிர்வகிக்கப்பட்டமை இரட்டை ஆட்சி எனப்பட்டது. அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தினாலும் பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தக கம்பெனியினாலும் மேற்கொள்ளப்பட்டன. பிரித்தானிய அரசுக்கு பொறுப்பு கூறுபவராகவும் வர்த்தக கம்பெனிக்கு அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக செயற்படும் நோக்கிலும் ஃப்ரெட்ரிக் நோத் இலங்கையின் முதலாவது ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். 1798 இருந்து அவர் 1805 வரையில கடமையாற்றுகிறார். 1798 இருந்து 1802 வரையில இருந்த இரட்டை ஆட்சி முறை குறைபாடுகள் கொண்டதாக இருந்தது. இரட்டை ஆட்சி முறையின் குறைபாடுகள் என்ன? ஆளுநர் பிரித்தானிய முடிக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருந்ததோடு வர்த்தக கம்பெனியின் ஆலோசனையையும் பின்பற்ற வேண்டியவராக இருந்தார். ஆளுநருக்கு வர்த்தக கம்பெனியின் அலுவலர்களினால உரிய ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி அலுவலர்கள் திறமையற்றவர்களாகவும் வருமானம் ஈட்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களாகவும் காணப்பட்டனர். இப்படியான குறைபாடுகளின் காரணமாக 1802 இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது கட்டம் 1802 இலங்கையின் கரையோர பிரதேசம் முழுவதும் பிரித்தானிய முடிக்குரிய நாடாக்கப்பட்டது. முதல் கம்பெனி சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பிறகு கம்பெனியை முழுசா கழட்டி விட்டு பிரித்தானிய முடிக்குரிய நாடாக இது மாற்றப்பட்டது. இங்கு இவ்வளவு பகுதியும் பிரித்தானிய அரசின் ஆட்சி இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட படிமுறைகள் தொடர்பாக பிள்ளைகள் கற்றுக்கொண்டதாக இது. சரிதானே? இனி நாங்கள் பிரித்தானியருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த காலப்பகுதியில கண்டியில ஒரு அரசு சுதந்திரமாக இருக்குது. கரையோர பகுதிகளை போர்த்துகேயர் ஆட்சி செய்யணும், ஒல்லாந்தர் ஆட்சி செய்யணும். அதற்கு பின்பாக ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த வேளையில கண்டியில ஒரு அரசு தொடர்ச்சியாக இருக்குது. இந்த கண்டி மன்னர்கள் நாங்கள் சேனாசம்மத விக்ரமபாகுல இருந்து நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தேன். அப்ப இந்த கண்டி அரசோடு இவர்கள் பிரித்தானியர் 1802 இந்த கரையோர பகுதிகளுக்கு வருகிறார்கள். இந்த காலப்பகுதியிலேயே கண்டி அரசோடு தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். 1800 அது நடக்குது. 1800 இரட்டை ஆட்சி நிலவிய காலப்பகுதியிலேயே இங்க மெக்டோவல் என்பவருடைய தலைமையில ஒரு தூதுக்குழு கண்டிக்கு அனுப்பப்பட்டது. பிரித்தானியர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு தெரியும் கண்டியினுடைய 4வது தூதுக்குழு இது.
கண்டிக்கு போன 4வது தூதுக்குழுவாக இவர்கள் இருக்க போகிறார்கள். என்ன இப்ப பிள்ளைகளுக்கு முதல் 3 தூதுக்குழுக்களும் ஞாபகம் இருக்குதானே. 1762 யோன் பைபஸ் தூதுக்குழு, 1782 ஹியூபைட் தூதுக்குழு, 1795 ராபர்ட் ஆண்ட்ரூஸினுடைய தூதுக்குழு. 3 தூதுக்குழுவினர் போகிறார்கள். ஆனால் பிரித்தானியருடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்படுவதற்கு முன், இப்போ பிரித்தானியருடைய ஆதிக்கம் கரையோரத்துல வந்ததுக்கு பிறகு 1800ஆம் ஆண்டு மெக்டோவல் என்பவருடைய தலைமையில ஒரு தூதுக்குழு கண்டிக்கு போகுது. நோர்த் அனுப்புகிறார். 1800ஆம் ஆண்டு நோர்த் கண்டிக்கு ஒரு தூதுக்குழு அனுப்புகிறார். அந்த போன தூதுக்குழு சாதாரணமாக 1164 இராணுவ வீரர்களும் 8 பீரங்கிகள் கொண்ட ஒரு படையாக அந்த தூதுக்குழு போகுது. தங்களோட படைபலத்தை காட்டி தங்களுக்கு சார்பான ஒரு ஒப்பந்தத்தை மன்னரை விருட்டி செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் கண்டி மன்னர் படையினர் உள்ளே பிரவேசிப்பதை, பீரங்கிகளை உள்ள கொண்டு வருவதை அனுமதிக்க இல்லை. அவர்கள் இடையில தங்குகிறார்கள். தூதுக்குழு மட்டும் மன்னரை போய் சந்திச்சு, தூதுக்குழுவினர் மட்டும் மன்னரை போய் சந்திக்கிறார்கள். படையினுடைய பெரும் பகுதியையும் பீரங்கியையும் இடையில நிறுத்திவிட்டு தூதுக்குழுவினர் மட்டும் மன்னனை சந்திக்க நிற்கிறது. மெக்டோவல் கண்டிக்கு சென்று மன்னனோடும் பிரதானிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் ஆங்கிலேயருடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக அரசன் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வதற்கு விரும்பவில்லை. இப்போது 4வது தூது பயணமும் எவ்விதமான நல்ல பெறுபேறுகளையும் வழங்காமலேயே முடிவடைந்து போகிறது. இதற்கு பின்பாக ஆளுநர் நோர்த் கண்டியில் சுதந்திர அரசு ஒன்று இருப்பதை விரும்பாமல் 1802ஆம் ஆண்டு கண்டியின் மீது படையெடுக்கிறார். நோர்த் ஏன் கண்டி மீது படையெடுத்தார் என்பது தொடர்பாக ஒரு அழகான விளக்கம். 1803ஆம் ஆண்டு நோர்த் கண்டி மீது படையெடுத்தார். 1805 வரையில ஒரு ஆளுநராக இருந்தவர். நோர்த்தினுடைய கண்டி படையெடுப்பு தொடர்பாக நாங்கள் அழகாக அடுத்து வருகிற சேலமருல படிப்போம். சரிதானே. இன்றைய சேலமர்வு பிள்ளைகளுக்கு ஒரு அடிப்படையான அறிவை கொடுப்பதற்காக இருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த சேலமர்வில் நாங்கள் வினாவும் விடைகளும் போன்ற வடிவத்தில் பார்த்திருந்தாலும் இன்றைக்கு நான் முழுக்க முழுக்க கதையாகவே சொல்லி கொண்டு வந்துட்டேன். பிரித்தானியர் கியூ கடிதத்தை வாங்குறதுல இருந்து கண்டியை கைப்பற்றுவதற்கான படையெடுப்பை தொடங்குவது வரையிலான சம்பவங்களினுடைய தொடர்ச்சியாக கோர்வையாக நான் இந்த விடயங்களை பிள்ளைகளோட பேசியிருக்கிறேன். அடுத்த செஷன்ல மிக துல்லியமா அப்படி அந்த ஸ்போட்டா கேள்வி கேட்கப்பட்டால் எப்படி விட எழுதவும் என்கிற மாதிரியான ஸ்டைல்ல பார்ப்பேன். ஒரே மாதிரியாக கரைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் ஆஃப் ரெக்கார்டிங்ல இருக்கிறேன். இதுவரைக்கும் பேசிய விடயங்கள்ல ஏதேனும் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் இருந்தால் நானும் நீங்களும் பேசிக்கொள்ளலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் நோத்தினுடைய கண்டிப்படை எடுப்பு தொடர்பாக அடுத்த செஷன்ல பார்ப்போம். முக்கியமான ஒரு அறிவித்தல், அடுத்த புதன்கிழமை நாளை மறுநாள் உங்களுக்கு சேலமர்வு நடைபெறாது. அந்த நேரத்தை ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிற பயிற்சி வினாத்தாளுக்கு விடையளிப்பதற்கு பயன்படுத்துங்கோ. அடுத்த திங்கட்கிழமை சேலமர்வுக்கு வருவதற்கு முன்பாக யாரெல்லாம் அந்த வினாத்தாளுக்கு விடைகள் எழுதி அந்த விடைகளை படம் எடுத்து எனக்கு அனுப்புறீங்களோ அவர்கள் மட்டும்தான் சேலமர்வுல கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படும். அதுல தெளிவாக இருப்போம். சரிதான், முக்கியம். ஒரு நிமிஷம்.